எங்களோட டென்ஹாக் ட்ரிப்பில் நாங்கள் டென்ஹாக் இறங்கி அங்கேருந்து ஒரு மார்க்கெட் ப்ளேஸ் போய் அங்கே ஒரு ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு அகைன் வேறு ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை, பீச்சுக்கு தான். இங்கேயுமே போகிற வழியிலெல்லாம் பெரிய பெரிய பில்டிங் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் நாங்கள் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குளிர் தான், ஆனாலும் லைட்டாக ஏதோ வெயில் அடித்தது. ரீச் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு இவ்வளோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த பெரிய பில்டிங் இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே நாங்கள் அதுக்குள்ளே போய் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்கணும் உள்ளே அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அங்கெல்லாம் நாங்கள் ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே ஆக்சுவலி நம்ம ஊரில் பீச் வேறு, இங்கே பீச் வேறு இல்லையா? ஏன்னா பீச் ஒன்று தான், ஆனால் இருக்கிற கிளைமேட்ஸ் வேறு. நம்ம ஊரில் பீச்சுக்கு போனால் நம்ம குளிக்காமல் காலை நனைக்காமலாம் வரவே மாட்டோம். ஆனால் இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. குளித்து காலை நனைச்சோம்னா அவ்வளோதான், நம்ம நடுங்கி அடுத்த ஹாஸ்பிட்டலில் தான் போய் படுக்கணும், அந்த அளவு இருக்கும். ஏன்னா இருக்கிற கிளைமேட்டே அவ்வளோ ஜில் ஜில்லுன்னு இருக்கும். அப்போ தண்ணிலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜில்லாக இருக்கும்னு. ஆனாலுமே இங்கே இருக்க பறவைங்கள்லாம் ஜாலியாக தண்ணியில் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது அவங்களோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்மளாலலாம் முடியவே முடியாது. காலோ கையோ ஏன் ஒரு சுண்டு விரலை கூட நம்ம தொட முடியாது, அந்த அளவு ஜில் ஜில் ஜில்னு இருக்கும். பட் ஓகே, இப்போ வெயில் அடிக்கிறதுனாலும் அவ்வளோலாம் டக்குன்னு சூடாகாது. இல்லை தண்ணியோ ஈவன் மணலோ கூட சூடாலாம் ஆகாது. இது சும்மா ஜஸ்ட் ஒரு லைட் சூடோட வெளிச்சம்தான் இந்த வெயில் வரும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே மணல் எல்லாமே இருக்குது. பட் இங்கே மணல் ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப மணல் ரொம்ப மெலிசு, அவ்வளோ சாஃப்ட் மணல் சலிச்சாலே சலித்து வச்சுருந்த மாதிரி இருந்தது, அப்படி இருந்தது. அப்புறம் அப்படியே நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே நெதர்லாண்ட்ஸ் நாங்கள் பீச் வந்திருக்கறனால எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும், நம்ம ஊருது மாதிரி இருக்குமா இல்லை வேறு ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே நம்மளோடது மாதிரி தான், மணல் தண்ணி எல்லாமே சேம் தான், அப்படியே தான் இருந்தது. பட் இங்கே இந்த ஊருக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி நிறையா அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ஊர்லலாம் கடை போட்டிருப்பாங்க இல்லையா, மீன் கடை அந்த மாதிரி இவங்க அங்கங்கே போடாமல் இதுக்குன்னு ஒரு ஏரியா கட்டி அங்கே போட்டிருந்தாங்க. அப்புறம் என்ன தான் வெயில் அடித்தாலும் அங்கே கிளைமேட் கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். பட் வானம் சூப்பராக இருந்தது அன்றைக்கி பார்க்க. அதுவும் இந்த பீச் எப்போ நார்மலாகவே நம்ம பீச் சைடு போனாலே என்னமோ தெரியல, அந்த பீச்சிலேருந்து வானத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மலாக வானம் பார்க்க அழகாக இருக்கும், அதை விட பீச்சில் போனால் இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ப்ளஸ் அங்கே நம்ம ஊர் இது மாதிரி இந்த ஷெல்லுமே இருந்தது, எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம், பட் வேணாம் விட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.